morning moon. சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பிரிண்டரு, ஸ்மார்ட், அதாவது மொபைல் ஆப் மூலமாகவே பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா HP LaserJet 137FNW. இந்த பிரிண்டரை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. என்ன இதில் 137FNWவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பியர் வித் ஸ்கேனர் வித் பிரிண்டர் இஸ் அ மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். இந்த மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டரில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக காப்பியும் எடுக்க முடியும், ஈஸியாக உங்களால் ஸ்கேன் பண்ணி பிசிக்கு அனுப்ப முடியும். அதே டயத்தில் மொபைல்லையும் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே டயத்தில் நீங்கள் மொபைல்லேருந்து பிரிண்ட் கொடுக்கலாம். அதான் ஸ்மார்ட் பிரிண்டர். அதுக்காகவே HP வந்து ஸ்மார்ட் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 128 MB தான் ரேமு. இது வந்து மாடல் நம்பர் வந்து இது ப்ராடக்ட் நம்பர் 4SZ484Aன்னு பேர். இதோட காஸ்ட் வந்து கத்தார் ரியாலில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 675 ரியால் வருது. அதாவது ஒரு 700 ரியாலில் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் பிரிண்டர் வாங்க முடியும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிடர் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஃபிடரோட ஸ்கேனிங் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் நமக்கு தேவை. ஆனால் அது வந்து கம்பெனியில் எத்தனை வருஷம் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் 16 வருஷமாக ஐடியில் இருக்கேன். நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பிரிண்டர் வாங்கினா இந்தமாரி 700 ரியால் பிரிண்டர் வந்து ஒரு 5 வருஷம் உங்களுக்கு தாராளமாக உழைக்கும். அதுக்கு மேலே உழைக்கிறது இஸ் அ லக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ட்ரம் யூனிட்லாம் ரொம்ப சின்னதான ட்ரம் யூனிட்டு. அதுக்கப்புறம் அதோட இம்ப்ரெஷன்லாம் கம்மியாகும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட பிரிண்டரோட வேல்யூ, டிப்ரெஷன் வேல்யூ உங்களுக்கு 5 வருஷத்துலேயே 0%க்கு போயிடும். நீங்களும் வாங்கின காசுக்கு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ ஒன்றுமே கிடையாது, அசட்டோட வேல்யூ கம்மியாகிடும். அதனால் இந்தமாரி பிரிண்டர் வாங்கும்போது நீங்கள் வந்து காஸ்ட் வைஸும் பார்க்கணும். அதேமாரி ஒரு டோனரோட காஸ்ட்டு மந்த்லி நம்மளால் அதை டாலரேட் பண்ண முடியுமா? ஒரு கார்பரேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பிரிண்டர் வாங்கினோடனே அந்த பிரிண்டரோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன வரும், நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம், எத்தனை பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், எத்தனை பேஜ் ஸ்கேன் பண்ணலாம், அதோட எலக்ட்ரானிக்ஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரிண்டரோட வந்து டோனரோட காஸ்ட் வந்து மினிமம் வந்து நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண போகிறது 100 ரியால் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இது ஒரு 1500 பேஜ் எடுக்கும். நார்மலாக வந்து லேசர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லேசர் லைட்டோட ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் ஆகுது பேப்பரில். அதனால் இது வந்து ஒரு பவுடர் பிரிண்டருங்கிறதால இன்ஜெக்ட் பிரிண்டரோட டோனரோட காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ வந்து நீங்கள் குவான்டிட்டி வைஸ் நிறையாவே பிரிண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் வந்து நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கும்போது அவங்க என்ன பர்பஸ் கேட்குறாங்க, அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை எப்படி சேவ் பண்ணலாம், இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு தாங்க நாங்கள் ஒரு பிரிண்டர் வாங்குவோம். ஏன்னா ஒருத்தனும் ஐடியில் இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு நமக்கு வந்து ஒரு அசட் வாங்கினா அதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு, அதை எத்தனை வருஷம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், அதனால் எந்த அளவுக்கு பேப்பர் சேவ் நடக்கும், எந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜியை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம ஒரு ப்ராடக்டே வாங்குகிறோம். இதோட ஒயர்லெஸ் போர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஹை ஸ்பீட் USB 2.0. இதில் வந்து லேண்ட் போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 10x100 Mbps TX நெட்வொர்க் போட்டிருக்கு. இதோட ஒயர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா 802.11 PGGN N சீரியஸ் எல்லா ஒயர்லெஸ்ஸும் எடுக்கும். இட்ஸ் எ பில்டின் வைஃபை ஆப்ஷனும் இருக்குது. காப்பியரோட இது வந்து ரிடியூஸ் என்லார்ஜ் டார்க்னஸ் எல்லாமே இதில் பண்ண முடியும். ஐடி காப்பி, அட்ஜஸ்ட்மெண்ட், பேக்ரவுண்ட் அண்ட் ஆட்டோ ஃபிட் காப்பீஸு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எப்படி எடுக்க முடியும்னா 99 நம்பர் ஆஃப் காப்பீஸ் இதில் வந்து நம்ம எடுக்க முடியும். ரிடியூஸ் என்லார்ஜிங் வந்து 25 to 400% அதோட மேக்ஸிமம் ஜூமை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதோட காப்பி ஆஃப் ஸ்பீடு வந்து 20 CPM. அதாவது பிளாங்க் நார்மல் வந்து 20 CPMங்கிறது ஒரு ஸ்பீடோட வேரியேஷன். நம்ம ஒரு 20 பேப்பர் கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருங்கிறது தான் அந்த 20 CPMனு நம்ம சொல்லுவோம். காப்பி ஆஃப் ரெசல்யூஷன் வந்து 600x600 DPI ரெசல்யூஷனில் பிரிண்ட் ஆகுது. இதை ஒரு என்வரான்மெண்ட்டில் நீங்கள் நம்ம வச்சுக்கணுன்னா இதோட ரெக்கமெண்ட் டெம்பரேச்சர் வந்து மினிமம் அந்த ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி CCS இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, அதாவது நம்ம இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வித்தவுட் ஏசி இல்லாமல் ஒரு மிஷினை ரன் பண்ணுறதுங்கிறது சாத்தியக்கூறியே இல்லை. ஏன்னா அந்த மிஷினோட ஹீட் ரேடியேஷன் அதிகமாச்சுன்னா, ரூம் டெம்பரேச்சர் ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகலாங்கிறதுக்காக தான் அந்த ரூம் டெம்பரேச்சர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த பிரிண்டரில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஃபேக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பர்மனெண்ட்டாக ஃபேக்ஸ் மெமரி பேக்கப்பும் இருக்குது. அதேமாரி கலர் ஃபேக்ஸிங் அண்ட் ஆட்டோ ஃபேக்ஸிங், ரிடியூசிங் ஃபேக்ஸிங், டிலே சென்டிங் ஃபேக்ஸிங், பிசி மூலமாகவும் செக்யூர்டாக நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் சப்போர்ட் பண்ணுது. ஃபேக்ஸோட ரெசல்யூஷன் 3x3 DPI.
ஃபேக்ஸோட மெமரி வந்து 400 பேஜஸ் வந்து மெமரி பண்ண முடியும். இதில் வந்து 33.6 கேபிபிஎஸ் உங்களுக்கு வந்து இன்பில்ட் மோடம் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் டயல் ஆஃப் 200 நம்பர்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக டயல் பண்ணலாம். இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 128 MB மெமரி. மொபைல் பிரிண்டிங் ஆப்ஷன் வந்து ஆப்பிளில் ஏர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. கூகுள் க்ளவுடு பிரிண்ட்டும் இது சப்போர்ட் பண்ணும். மொபைல் ஆப் சாட்டிஸ்ஃபைடு. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை டைரக்ட் பிரிண்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து ஆட்டோ ஃபிட்டர் வந்து 40 சீட் வரையும் நீங்கள் ஆட்டோ ஃபிட்டர் பண்ண முடியும். மீடியா சைஸ் B5ம் இதில் சப்போர்ட்டட் உண்டு. இதோட பவர் சேவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட மொத்த வோல்டேஜ் பவர் சப்ளை கன்சூமேஷன் ஆகிறதே வந்து 220 to 240 VAC அண்ட் 50 to 60 வாட்ஸ் 300 வாட்ஸ் ஆக்டிவ் பிரிண்டிங் 300 வாட்ஸ் சப்போர்ட் உள்ளது. ரீப்ளேஸ்மெண்ட் கேட்ரேஜ் வந்து 206A. இது டெக்னாலஜி வந்து லேசர்னு சொல்கிறோம். நம்ம பிரிண்ட் ஆஃப் லேசர் டெக்னாலஜி இஸ் அ பிரிண்ட் ஆஃப் ரெசல்யூஷன் 1200 to 1200 பெஸ்ட் பிரிண்டிங் வரும். இதாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷனு. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிண்டரோட காஸ்ட் எஃபெக்டிவ் இது வந்து லேசர் பிரிண்டருக்கும் இன்ஜெக்ட் பிரிண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்ஜெக்ட் பிரிண்டர்னால் அது இங்க் பிரிண்டர்னு சொல்லலாம். இங்க் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி வர்றது. ஆனால் நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டியில் எடுக்கும் போது இன்ஜெக்ட் பிரிண்டர் வீட்டுக்கு ஓகே. ஆனால் வந்து ஸ்டூடியோலெலாம் யூஸ் பண்ணுற ஸ்டூடியோ பிரிண்டர் வேறு. இந்தமாரி பிரிண்டர் ஆஃப் வேரியேஷன் நிறையாவே இருக்குது. ஆனால் இன்ஜெக்ட் பிரிண்டரோட காஸ்ட் எஃபெக்டிவ் கேட்ரேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் கம்மியான குவான்டிட்டி தான் உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஆனால் லேசர் பிரிண்டர் அப்படி இல்லை. லேசர் லைட் மூலமாக எமிஷன் மூலமாக பிரிண்ட் ஆகிற ஒரே டெக்னாலஜியால் லேசரில் வந்து பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுறதால பிளாக் பவுடர் தான் நம்ம டோனராக ரீஃபில் பண்ணுறோம். அதேமாரி கம்ஃபர்டபுள் கேட்ரேஜும் இந்த HP பிரிண்டருக்கு ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். கம்ஃபர்டபுள் கேட்ரேஜில் என்ன பிரச்சனை வரும்னா ஒரு ஐசி வந்து ஒரிஜினல் கேட்ரேஜில் இருக்கிற அந்த ஐசியை எடுத்து நம்ம வந்து கம்ஃபர்டபுள் கேட்ரேஜில் போட்டோம்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் கேட்ரேஜோ ஒரிஜினல் கேட்ரேஜோ நம்ம மாற்ற முடியும். இந்த வந்து சிப்பு மூலமாக தான் அது ரீட் ஆகி பிரிண்ட் ஆகிறதால உங்களுக்கு அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவாக இன்னும் நம்ம சேவ் பண்ணலாம் கம்பெனிக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லேசர் பிரிண்டர் வாங்கினீங்கன்னா உங்களோட காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப கம்மியாகும். என்னென்னா எல்லாருமே வந்து பெரிய மிஷின் வாங்கி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கலருக்கு மட்டும் இன்ஜெக்ட் பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு லேசர் பிரிண்டர் இந்தமாரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்தமாரி பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் வந்து ஒரு $600 $700 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய மிஷினோட கேட்ரேஜோட விலை $300 $400 வரும்போது இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு சேவ் பண்ணும். அதேமாரி ரொம்ப மல்டி ஃபங்க்ஷனாக இருக்கிறதால ஈஸியாக நம்ம வந்து எங்கே வேணாலும் கேரி பண்ணி வைக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபிட்டரும் இருக்குது, ஆட்டோ ஸ்கேனிங்கும் இருக்குது, மொபைல் ஆப்ஷனும் இருக்குது. இந்தமாரி எல்லாமே சேர்ந்த ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் வந்து உங்களுக்கு 1000 பேஜ் வரையும் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். மோர் தென் தட் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹார்ட்லியாக யூஸ் பண்ணாலும் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணாலும் எந்த விதத்துலேயும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு சக்ஸஸிவான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த ரிவ்யூ வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon